ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் வெற்றியை தர்றதுக்காக தான் சந்தோஷமாக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். நீயும் சந்தோஷமாக இதை கேட்டு முடிக்கும் நொடியிலேயே மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். இனி நடக்கக்கூடியதையும் நீ சந்திக்கக்கூடிய மனிதர்களையும் சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பான்மையோட எல்லாத்தையுமே எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆளாக நீ இரு. எப்போவுமே யாரை பார்க்கும்போதும் வெளித்தோற்றத்தை மட்டுமே வச்சு இவங்க நல்லவங்க அவங்க கெட்டவங்கன்னு முடிவுக்கு வந்து விட வேண்டாம். ரொம்ப நீட்டாக பார்க்கறதுக்கு நல்லா தெரிகிறவங்க கெட்ட மனம் உள்ளவர்களாகவும் இருக்கலாம், அல்லது பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக கம்பீரமாக கனகச்சிதமான தோற்றம் இல்லாத மனிதர்கள் நல்ல குணம் கொண்ட நல்ல மனிதராகவும் இருக்கலாம். காகமும் குயிலும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இருந்தாலும் வாயை திறக்கும் போதுதானே குயிலின் ஓசை இசையாக இருக்கு. அதே போலதான் மனிதர்கள் பார்ப்பதற்கு எப்படி வேணுமானாலும் இருக்கட்டும், அவர்களிடம் பேசி பழகும் போதுதான் அவர்களுடைய குணம்ங்கிறது என்னன்றது உனக்கு புரிய வரும். இந்த உலகத்துல எல்லாருமே சுயநலமாக தான் இருக்காங்க. சுயநலமாக வாழ்றது தப்பே இல்லை. ஆனால் தான் நல்லா இருக்கணும்னு சுயநலத்துக்காக அடுத்தவனை கெடுப்பது தப்பில்லையா? எப்போதுமே எந்த மனிதனும் தான் சுயநலத்திற்காக மற்றவனை கெடுப்பதும் அவனுக்கு கேடு செய்வதையும் என்னால் பொறுத்துக்க முடியாது. இந்த வராகி அம்மா நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உனக்காக தான் நல்லதை செய்ய நான் தயாராக உன்னை தேடி வந்திருக்கேன். நீ எனக்கு ஏதாவது கொடுக்கணும், எனக்கு ஏதாவது படைக்கணும்னு நினச்சினா அதை இல்லாதவர்களுக்கும் எளியவர்களுக்கும் வறியவர்களுக்கும் கொடுத்து பழகு. உன்கிட்ட வந்து கை நீட்டி யாசகம் கேட்கும் அளவுக்கு இந்த வராகி அம்மா ஒன்றும் ஏழை கிடையாது என் செல்லமே. உனக்கு தேவையான வரத்தை கொடுப்பதற்காக நான் தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளு. அதை அழகாக மனசார மனமு வந்து கொடுக்கும்போது நீ அதை மனநிறைவோடு பெற்றுக்கொள்ளணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த உலகத்தில் மனிதர்கள் எப்படிப்பட்டவங்கன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? நீ தேவைன்னு நினைக்கிற வரைக்கும் நீ என்ன தப்பு செஞ்சாலும் சரி சரின்னு சிரிச்சுக்கிட்டே பொறுத்து போவாங்க. எப்போ நீ தேவையில்லை நினைக்கிறாங்களோ அப்போதே நீ செய்கிற ஒரு சின்ன தப்பை கூட பெருசாக பூதாகரமாக பேசி சண்டை போட்டு உன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. எல்லாமே மனிதர்களின் சுயநல புத்தியின் காரணம்தான். வாழ்க்கை பயணம் ரொம்ப வலியையும் வேதனையும் உனக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் இனிமே நீ போகிற வழிங்கிறது உனக்கு புது பாதையாக இருக்கும். எந்த உறவும் கடைசி வரைக்கும் உன் கூட வரப்போறதில்ல. யார் எப்படி வந்தாலும் போனாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசோட நீ இரு. கடைசி நிமிடத்தில் கூட உன் வாழ்க்கையில் நான் அதிசயத்தை நிகழ்த்துவேன். இப்போது அப்படிதான் உனக்கான அதிர்ஷ்டத்தை நீயே எதிர்பாராத விதத்தில் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க வந்திருக்கேன். யாராக இருந்தாலும் சுலபமாக தூக்கி எறிஞ்சு பேசிடலாம், ஆனால் தூக்கி எறிஞ்சதை மறுபடியும் திரும்ப பெறுவது கடினம் அல்லவா? யாரையும் அவசரப்பட்டு பேசிட்டினா நாளைக்கு எப்படி அவங்க முகத்தில் முழிக்க முடியும்னு யோசிச்சு பேசு. நடந்து போகிற கால்கள்லையே எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. நீ கால்களை எடுத்து வைக்கும்போது 2 கால்களையும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துலையா வைக்கிற? ஒரு கால் முன்னால் போகுது, ஒரு கால் பின்னால் இருக்குது. அதுக்காக முன்னால் போகிற கால் வந்து நான் தான் உனக்கு வழிகாட்டுறேன்னு கர்வப்படுவதும் கிடையாது, பின்னால் இருக்க கால் நமக்கு வழி தெரியலையேன்னு அவமானப்படுவதும் கிடையாது. ஏன்னா நடந்து போகிற அந்த கால்களுக்கு தெரியும், நடந்து போகிற வரைக்கும் தான் கால் முன்ன பின்ன இருக்கும். ஒரு கட்டத்தில் ரெண்டுமே ஒரே இடத்துல தான் போய் நிற்க போகுதுன்னு. எங்கே நின்னாலும் நேருக்கு நேராக ஒரே இடத்தில் தானே 2 கால்களையும் வைத்திருப்பாய். அதே போல தான் வாழ்க்கை. இன்னைக்கு முன்னும் பின்னுமாக ஏற்றமும் இறக்கமுமாக உன் வாழ்க்கை இருந்தாலும் கூடிய சீக்கிரமே உன்னை முன்னேற்றி வெற்றியின் உச்சத்தில் உட்கார வைக்க போகிறேன். உன்னை செதுக்கிறதுக்கு தனியாக ஒளி எதுவும் தேவையில்லை. இத்தனை நாள் மனிதர்கள் உனக்கு கொடுத்த அவமானமும் துரோகமும் சேர்ந்தே உன்னை மிகப்பெரிய ஆளாக கொண்டு வரப்போகுது. எப்போதுமே வாழ்க்கையில் யாருக்கு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மரணம் வரும் என்பதுதானே நிதர்சனமான உண்மை. இதை மனிதர்கள் புரிஞ்சுக்கிட்டாலே தேவையில்லாமல் அடுத்தவனை ஏமாற்றுவதும் துரோகம் செய்வதும் தவறு செய்வதும் மாட்டார்கள். என் அன்பு பிள்ளையே, யார் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், நீ எப்போதுமே எல்லாருக்குமே நல்லதையே நினைக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக இருந்தால் போதும். இந்த பூமியில் தினமும் சாப்பிட்டு தூங்கி வாழ்கிறது வாழ்க்கை கிடையாது. வாழும்போது யார் யாருக்கெல்லாம் உதவியாக இருந்த, யார் யாருக்கெல்லாம் நல்லது செஞ்சங்கிறத மனிதர்கள் பேசும்படி வாழ்வதுதான் உண்மையான வாழ்க்கை.
சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும்போது அதை கடந்து செல்வதற்கு உடல் வலிமையாக இருப்பதை விட மன வலிமைதான் அதிகம் தேவைப்படுது. என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனசோட கடந்து போகக்கூடிய தைரியத்தோட நீரு. உன்னுடைய சில கனவுகளையும் சில ஆசைகளையும் எல்லாத்தையுமே நிறைவேற்றி உனக்கு நல்ல நிகழ்வுகளை நடத்தி தர நான் இருக்கும்போது நீ ஏமாற்றமடைய வாய்ப்பே இல்லை என் செல்லமே. நேரமும் காலமும் மனிதனின் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாத ஒன்று. ஏன்னா மனிதன் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த உலகம் சுத்தினாலும் சுத்தலைனாலும் நேரம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அது யாருக்காகவும் காத்திருக்காத விலைமதிப்பெற்ற அற்புதமான விஷயமாக இருக்கு. எத்தனை கோடி சொத்து வச்சிருந்தாலும் சரி, மனிதன் இறந்துட்டானா அவனை சுற்றி வரப்போகிறது வெறும் பானை மட்டும்தான். அந்த பானையை கூட ஓட்டை போட்டு உடைச்சிருவாங்க தானே. அப்படி இருக்கும்போது அடுத்தவனை ஏமாற்றி மனுஷன் கோடி கோடியாக சம்பாதிச்சு எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க? அது உங்கள் தலைமுறைக்கே பாவத்தை தான் கொண்டு வந்து சேர்க்கும். எப்போதும் யாரையும் ஏமாற்றியோ அபகரித்தோ சொத்து சுகம் சேர்க்க வேண்டாமேன்னு செல்லமே. திறமைங்கிறத உனக்கு நான் நிறைய கொடுத்துருக்கேன். அதை வச்சுக்கிட்டு அதன் மூலமாக உன் வாழ்வில் உயர்வதற்கான வேலைகளை செய். உன்னை உயர்த்தி பிடிக்க இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்குமே வருத்தப்பட வேணாம். எதிர்மறையான மனிதர்களிடமிருந்தும் தப்பான விஷயங்களை யோசிக்கும் செய்யும் மனிதர்களிடமிருந்தும் கொஞ்சம் விலகியே இரு. ஏன்னா அந்த கெட்ட மனிதர்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தில் கூட பிரச்சனையை கொண்டு வந்துடுவாங்க. நம்பக்கூடாதவனை நம்பி கூடா நட்போடு நீயே உனக்கு கேடு விளைவிச்சிக்காத. எப்போதும் இந்த வராகி அம்மாவை மட்டுமே நம்புனினா நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்லதாகவே இருக்கும். காசு பண வசதியோடு இருக்கிறவன் பொய்யே சொன்னாலும் அவன் உண்மை சொல்கிறான்னு இந்த உலகம் நம்பும். அதுவே வசதி இல்லாதவன் வறுமையில் இருக்கிறவன் உண்மையவே சொன்னாலும் இந்த உலகம் அவன் பொய் சொல்கிறான்னு தான் சொல்லும். ஏன்னா என்ன பண்ணுறது, இங்கே உயிருள்ள மனுஷனுக்கும் மதிப்பில்லை, உணர்ச்சி உள்ள மனசுக்கும் மதிப்பில்லை. இது ரெண்டுக்குமே இல்லாத மதிப்பு காசு பணத்துக்கு தானே கொடுக்கப்படுகிறது. விஷத்தோடு பிறந்த பாம்பின் பிறவி குணத்தை யாராலுமே மாற்ற முடியாது. ஏன்னா பாம்புனாலே அதோட சேர்ந்து விஷமும் இருக்க தான் செய்யும். அதே போல் சில கெட்டெண்ணம் கொண்ட மனிதர்கள் மனசுக்குள்ள எப்போவுமே விஷம் கொண்ட கேடுகளைக்கூடிய எண்ணங்களோடு தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் அவங்க மனசு சந்தோஷப்படணும், அவங்க மனசு காயப்பற்றக்கூடாதுன்னு நீ எதையுமே பார்த்து பார்த்து செய்யணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நீ நல்லதையே செஞ்சாலும் அவர்கள் கெட்டதாக தான் புரிஞ்சுக்குவாங்க, கெட்டதாக தான் அதை எடுத்துக்குவாங்க. உனக்கு கிடைச்சதே உனக்கு நல்லது. இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை தான் செய்கிறேன்னு புரிஞ்சு உன் வாழ்வில் வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள். நீ எதை இழந்தாலும் அதை விட சிறந்ததை நான் உனக்கு கொடுப்பேன். அடுத்தவங்களோட தேவையற்ற கேள்விகளுக்கும் கற்பனைகளுக்கும் நீ பதில் சொல்லணுன்ற அவசியமே இல்லை. உன்னை பற்றி உனக்கு தெரிஞ்சாலே போதுமே செல்லமே. இந்த உலகத்தில் நீ எப்போது தனித்து விடப்பட்டாலும் இந்த வராகி அம்மா உணரே உனக்கு துணையாக வந்து நிற்பேன்னு நம்பு. அடுத்தவங்களை பற்றி ஒரு துளி ஒரு நிமிஷம் கூட சிந்திச்சு பார்க்காம தன்னை முழுசாக நம்பின உயிரான உண்மையான அன்புள்ளவர்களிடம் நடித்து நம்ப வச்சு ஏமாற்றி அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்கக்கூடிய சுயநலக்காரர்கள் இந்த பூமியில் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட மனிதர்களிடம் மட்டும் நீ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ என் செல்லமே. கசப்பான உண்மைகளை வெளிப்படையாக சொன்னால் சில உறவுகள் பிரிஞ்சு போயிடுன்னு சொல்லிதானே நான் இனிப்பான பொய்களை பல பேர் அழகாக நம்பும்படி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் யார் பொய்யான மனிதர்கள், யார் பொய் பேசுகிறவங்க, யார் உண்மை பேசுகிறவங்கன்ற எல்லா விஷயங்களையும் வெளி உலகத்துக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். சில ஆசைகள் நீ நினச்சவனே நிறைவேறும். சில கனவுகள் பல வருடங்களாக தான் நிறைவேறும். சில விஷயங்கள் உனக்கு நிராசையாக போகலாம். நீ கஷ்டப்பட்டு உழைச்சி முயற்சி செஞ்சது உனக்கு வெற்றியை கொடுக்காம இருக்கலாம். ஆனால் அது ரொம்ப நாள் இருக்காது. நிச்சயமாக உன் கனவுகளுக்கு எல்லாம் நனவாக நீ நினைச்சதையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுத்து உன் ஆசைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்ற போறேன்ற அந்த சந்தோஷ செய்தியை சொல்வதற்காகவும் அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காகவும் தான் இந்த வராகி அம்மா வெற்றி களிப்போட உன்னை தேடி வந்தேன். நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை நீ தொடர்ந்து வாழ்ந்தால் போதும். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு சந்தோஷமான நாளாக இருக்குமே செல்லவே. தினமும் கஷ்டப்பட்டு அழுத உன்னை இனி எப்படி வாழ வைக்க போறேன் மட்டும் பொறுத்திருந்து பாரு. நீ நினைக்கிறது போல நிச்சயமாக உன் வாழ்க்கை மாறும். கவலையை விட்டுட்டு முன்னேறி போய்கிட்டே இரு. இப்போது உன் வாழ்வில் வரும் கஷ்டங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை வளமானதாக மாற்ற போது. நீ நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு
நேர்மையோடும் தன்னம்பிக்கையோடும் முயற்சி செஞ்சாலே போதும். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து நல்லதை நடத்துவேன் செல்லமே. நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கணும்னா அதுக்கு நீ என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நான் உன் கூடவே இருந்து உன் விருப்பங்களை நிறைவேற்றுறேன். என்ன செய்யணுங்கிறதையும் உனக்கு வழிகாட்டியாக இருந்து நான் உணர்த்துறேன். உன்கிட்ட உண்மை இருந்ததால தானே நான் உன்னை தேடி வந்திருக்கேன். நீ என் மேலே உண்மையான நம்பிக்கை தான் வச்சிருக்கியா, அல்லது உன் கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீரணும்னு என்னை நம்புறியான்னு நான் உன் பொறுமையையும் நம்பிக்கையும் கொஞ்சம் சோதிச்சேன். இப்போது நீ யாரு, உண்மையிலேயே எனக்கு உன் மேலே எந்த அளவுக்கு அன்பு இருக்கோ அந்த அளவுக்கு நீ என் மேலே அன்பும் பாசமும் பக்தியும் வச்சிருக்கன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் உன்னுடைய எல்லா பாவங்களையும் போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காக வந்திருக்கேன். மனிதர்கள் இந்த காலத்தில் யார் யார்கிட்ட பேசினாலும் சரி பழகினாலும் சரி எல்லாருடைய நட்புக்கும் பின்னால் ஒரு விதமான சுயநலம் இருக்க தான் செய்யுது. அவங்க மூலமாக நமக்கு ஏதாவது நல்லது நடக்குன்ற எண்ணத்தோடு தானே இப்போதெல்லாம் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் பேசுகிறீங்க பழகுறீங்க. மிதமிஞ்சிய நேர்மைங்கிறது ஆபத்தானது தான். நீ எப்போதும் சுற்றி இருக்கவங்க நல்லதுக்காக பேசுகிறாங்களா பழகுறாங்களா அல்லது சுயநலத்தோட பேசுகிறாங்களா பழகுறாங்களான்னு புரிஞ்சிக்கக்கூடிய ஆளாக இரு. கஷ்டம் வரும்போது நீ சிரிச்ச, ஆனால் கொஞ்சம் கூட உன் கஷ்டம் குறையலை. கவலைப்படும் போதும் அழுகும் போதும் ஏமாற்றம் அடையும் போதும் கூட நீ சிரித்து சமாளிக்க பார்த்த. ஆனால் எதுவுமே மாறலை. உன் கஷ்டமும் தீரலை, கவலையும் குறையலை, அழுகையும் மறையலை, ஏமாற்றமும் தொடர்ந்து உன் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே தானே இருக்கு. வருந்தாதே. கூடிய சீக்கிரம் உன் கஷ்டம் கவலைன்னு எல்லாத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுத்துட்றேன். எல்லாரும் நல்லவங்களாக இருப்பாங்க நீ நம்புனினா உன்னை விட முட்டாள் யாரும் இல்லைதானே. இந்த உலகம் கலியுக காலமாக மாறிடுச்சு நான் தினமும் சொல்கிறேன். எல்லாரும் சுயநலத்தோட சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது யார் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பழகுவது தான் புத்திசாலித்தனமானது. உண்மையாக நீ வாழ்வதால் தான் இந்த உலகம் உன்னை புரிஞ்சுக்காம உனக்கு எதிராக ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கு. உலகம் எப்படிப்பட்டது நீ புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சினா யாராலும் உன்னை எதுவுமே செய்ய முடியாது.